திரு எஸ்கேபி கருணா, அடிப்படையான ஒரு கேள்வி. இது தேர்தல் புறக்கணிப்பு இல்லை, திமுக புறக்கணிப்பு. திமுக அத்தனை அராஜகங்களையும் கட்டவிழ்த்து விடும் அப்படின்னு புறக்கணித்த எதிர்க்கட்சி தலைவர்கள் பலரும் இந்த கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது திமுகவுக்கு தான் ஒரு அவப்பெயரை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும்னு என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி ஒரு அசாதாரண சூழல். இரண்டாவது முறையாக இந்த தொகுதி இடைத்தேர்தலை சந்திக்கிறது. அநேகமா தமிழ்நாட்டில் இதுக்கு முன்பு தொகுதி இடைத்தேர்தல் நடந்ததாக நினைவு இல்லை. பிரியன் சாருக்கு ஒரு வேலை அது ஏதாவது தெரியலாம். இது ரொம்ப ஒரு அசாதாரணமான சூழல். அந்த மாதிரியான சூழலில் இரண்டாவது முறையாக இடைத்தேர்தல் நடக்கும் போது எந்த இடைத்தேர்தலாக இருந்தாலும் அந்த இடைத்தேர்தல் அந்த ஆளுங்கட்சிக்கான மேண்டேட் கொடுத்ததை உரசி பார்க்கக்கூடிய அல்லது அந்த ஆளுங்கட்சியுடைய ஆட்சியின் திறன் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை அல்லது அந்த மதிப்பீடுகளை உரசி பார்க்கக்கூடிய ஒரு இதுவாக தான் இருக்கும். அந்த வகையில் தான் ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் ஈரோடு இடைத்தேர்தல் கிழக்கு நடந்த இடைத்தேர்தலாகட்டும் அல்லது அதன் பிறகு நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாகட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு செய்த நலத்திட்டங்களின் ஒரு வலிமையாலும் ஆட்சியின் திறனாலும் துணிச்சலாக எதிர்கொண்டது பெரிய வெற்றியும் பெற்றது. இப்போ இந்த இடைத்தேர்தல் வந்தவுடன் அறிவிப்பு வந்த உடனேயே ஒரு புதிய கட்சி தாவேகா உடனே அடுத்த ஒரு சில நிமிடங்களேயே அந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம், இந்த தேர்தலில் நாங்கள் பங்களிக்க போகிறோம் என்று அறிவித்து விட்டார். அது எந்த அளவுக்கு ஒரு புதிய அரசியல் கட்சிக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். ஒருவேளை அவர்களுக்கு 3வது 4வது இடத்தில் வந்துவிட்டால் என்ன ஆகும் என்ற அச்சமாக கூட இருக்கலாம். ஆனால் பிரதான எதிர்கட்சியான அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்தது என்பது நிச்சயமாக ஒரு ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை அல்ல. பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி இன்னும் 4 ஆண்டுகள் முடிந்து இன்னும் 1 ஆண்டுகள் தான் இருக்குது. இந்த ஓராண்டுக்கான நேரத்தில் பல்வேறு குற்றங்களை ஆளுங்கட்சியின் மீது பிரதான எதிர்கட்சியான அதிமுக சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் நடத்துகிறது, பல போராட்டங்களை நடத்துகிறது. அப்படி நடத்தும் போது அதை நீங்க களத்துல ஒரு எலெக்ஷன் இஷ்யூவா மாற்றி மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்பு, அதற்கு தக்க பதிலை நியாயமான பதிலை மக்களிடம் சொல்லக்கூடிய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே தவறி இருக்கிறது. தேர்தல் நியாயமாக நடக்காது அப்படின்ற ஒரு அசம்ஷன் எல்லா கட்சிகளும் இருக்கும் என்றால் எந்த இடைத்தேர்தலையும் எதிர்கட்சிகள் போட்டியிடக்கூடாது. இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாரும் ஒரே விஷயத்த சொல்றாங்கல்ல, பட்டி ஃபார்முலா அப்படிங்கறத அதிமுகவும் பாஜகவும் தேமுதிக எல்லாரும் சொல்றாங்க. அந்த இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஃபார்முலாவை கொண்டு பண்றாங்க, எப்படி நம்ப முடியும்? தேர்தல் ஆணை, அதாவது ஒரு கட்சி மீது எதிர்கட்சி என்ன குற்றச்சாட்டுகளை சொல்லலாம். தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் என்ன சொன்னது? அதன் பிறகு விக்கிரவாண்டியில நடந்ததுல இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை அங்கே அப்போ எதிர்த்து நின்ற பாமக பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லலையே. அப்போ ஒரு புதிய ஒரு கற்பனைகளை உருவாக்கி அந்த கற்பனைகளின் மீது ஒரு குற்றச்சாட்டுகளை அமைக்கும் போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையம் தான். நான் ஆளுங்கட்சி இல்லை, ஏன்னால் ஆளுங்கட்சி இந்த தேர்தல் நடத்தவில்லை, தேர்தல் ஆணையம் தான் நடத்துகிறது. அப்படி ஏதாவது அத்துமீறல் இருந்தால் அந்த தேர்தலை ரத்து செய்யக்கூடிய எல்லா அதிகாரமும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல தேர்தல்கள் பிரியன் சார் சொன்னது போல ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதனால அந்த மாதிரியான ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் எடுத்து நம்ம பேசல. மக்களை சந்திப்பதற்கு துணிவில்லை. மக்களை சந்தித்து நாங்க ஓட்டு இவ்வளவு கேட்கலாம். அதாவது முக்கியமா ஈரோடு பொறுத்த வரைக்கும் அதிமுக தொடர்ந்து இது எங்களுடைய கோட்டைன்னு சொல்லுங்க. ஈரோடு மாவட்டத்தில் இப்போ 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஈரோட்டுல ஒரு இடைத்தேர்தலில் மக்களை சந்தித்து இப்பொழுது எங்களை மீது ஆட்சியின் மீது சொன்ன குறைகளை குற்றச்சாட்டுகளை எல்லாத்தையும் அவங்க சொல்லி இருக்கலாம். அதை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். தேமுதிக ஒரு கட்சி, அந்த கட்சி போன முறை 1400 வாக்குகள் தான் வாங்கியது. அதனால அவங்க அதுல பங்கெடுக்கவில்லை, அவர்களும் விலகி விட்டார்கள். பாஜக தேசிய அளவில் இது போன்ற இடைத்தேர்தல்களை ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவங்களுடைய நோக்கம் வெற்றி பெறுவதை விட அந்த இடைத்தேர்தலில் அந்த கட்சியை இது மாதிரியான தமிழ்நாடு மாதிரியான பாஜகவின் பிரசன்ஸ் அதிகமாக இல்லாத ஸ்டேட்ல அவர்கள் பல்வேறு யுத்திகளை பயன்படுத்துவார்கள். ஆனால் அவர்களும் இந்த போட்டியிலிருந்து விலகி இருக்கிறார்கள் என்னும் போது இது ஒரு எதிர்கட்சிகள் அனைத்துக்குமே
ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை குறைபாடுகள் இருக்கிறது. ஆளுங்கட்சியை எதிர்கொள்வதற்கு பெரிய அச்சம் இருக்கிறது, தயக்கம் இருக்கிறது. மக்களிடையே சென்று இந்த அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகளை மக்களிடையே சென்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களிடம் அந்த குற்றச்சாட்டுகளில் வலிமை இல்லை என்று அவர்கள் கருதுகிறார்கள் என்றுதான் நம்ம இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்ல, மறுபடியும் பணமும் அதிகாரம் தான் உங்களை வெற்றி பெற வைக்க போகுது. இப்பயே அவங்க வெற்றி உறுதி. ஆனா பணமும் படைபலமும் தான் உங்களை வெற்றி பெற வைக்க போகுது. அப்புறம் எதுக்கு இந்த தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில சொன்னா உங்களுக்கு அது எதிர்மறையா போய் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க தேர்தலில் போட்டியிட்டு அதன் பிறகு சொல்லக்கூடிய பிரச்சனைகளை தான் மக்களுக்கு போகும். நீங்க போட்டியிடாமல் விலகிவிட்டு களத்திலே இல்லாதவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், அதை பற்றியெல்லாம் மக்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள போவதில்லை. இன்னைக்கு தேர்தல் களத்துல வரணும். இன்னைக்கு வந்து இந்த சீமானுடைய கட்சி இருக்கிறது, நாம் தமிழர் கட்சி, அவர்கள் களத்துக்கு வராங்க. அவர்கள் வந்து தேர்தலில் போட்டியிடுவதும் ஒரு ஸ்டாண்ட் இருக்கிறாங்க. அவர்கள் களத்துக்கு வருகிறார்கள். அந்த களத்துக்கு வரக்கூடிய அந்த துணிச்சில் கூட பிரதான எதிர்கட்சிகள் இல்லாமல் போவது ஏன்? அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் வந்து இந்த மாதிரியான பணபலம், படைபலம், இப்படி எல்லாம் ஒரு காரணம் சொல்ல வேண்டும் என்றால் அது செலக்டிவா இருக்கக்கூடாது. விக்கிரவாண்டியில போட்டி போட, விக்கிரவாண்டியில இருந்து விலகிறது, ஈரோடில் போட்டி போட்டது, திருப்பி அதே தொகுதியில் இன்னொரு தேர்தல் வரும்போது இதுல இருந்து விலகுவது ஒரு செலக்டிவா இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும். அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாத ஒரு காரணமாகத்தான் அதை மக்கள் கருதுவார்கள். அது அவர்களுடைய கட்சி பிரச்சனை. அவர்கள் கட்சியின் தொண்டர்கள் அதை எப்படி எடுத்துக் கொள்வார்கள் என்பது அது அவர்களுடைய விருப்பம். ஆனா ஈரோட்டு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய செயல்பாட்டு திறனாலும் மக்களிடையே தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியின் மூலமாக மக்களிடையே பெற்றிருக்கும் ஒரு நல்ல நற்பெயர், மிகப்பெரிய ஆதரவையும் எடுத்து காட்டுவதற்காகவும் 4 ஆண்டுகாலம் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆட்சியின் மதிப்பீடுகள் மீண்டும் மீதி இருக்கக்கூடிய ஓராண்டு காலத்தில் நாங்கள் என்ன மாதிரி எல்லாம் செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு ஸ்கெட்சாக இதை நாங்க பார்க்கலாம். ஓகே, திரு கருணா, ஈரோடு களத்துல பெரியார் ஃபேக்டர் உள்ளிட்ட என்னென்ன முக்கியமான ஃபேக்டர்லாம் வேலை செய்யும் நீங்க நினைக்கிறீங்க? வந்து இடைத்தேர்தல் புறக்கணிப்பு வந்து நார்மலைஸ் பண்றாரு. ஜெயலலிதா அம்மையாரோ கலைஞரோ வந்து அதாவது சேலஞ்ச் பண்ண முடியாத லீடர், தனித்த ஆளுமைகள். அவர்கள் வந்து இடைத்தேர்தலை புறக்கணிப்பதும் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதும் அடுத்து வரக்கூடிய பெரிய பொது தேர்தலில் வெல்வதும் வந்து தொடர்ந்து வந்து மாற்றி மாற்றி அது இயல்பான ஒரு விஷயம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமையாக ஆன பிறகு தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். சாதாரண தோல்விகள், அவர் சொன்ன மாதிரி கணக்கு போட்ட இடைத்தேர்தல் கணக்கு இல்ல. 2 பெரிய பொது தேர்தல்கள் நாடாளுமன்றத்திலையும் 40க்கு 40 தோற்று இருக்கிறார், சட்டமன்றத்தில் தோற்று இருக்கிறார், சட்டமன்ற தேர்தல் தோற்று இருக்கிறார், பிறகு வந்த எல்லா இடைத்தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும் தோற்று இருக்கிறார். இல்ல, அப்படி பார்த்தா அவங்க சொல்ற கணக்கு கூட பொருந்துள்ள திருக்கருணா. 2011 திமுக தோத்துருக்கு, 14 தோத்துருக்கு, 16 தோத்துருக்கு. அவங்க ஒரு 13 லிஸ்ட் இப்ப வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கு. இல்ல நான் அததான் சொல்ல வரேன். தேர்தலில் வந்து புறக்கணிப்பது தோல்வி, திருப்பி மீண்டும் வெற்றி, தோல்வி மீண்டும் வெற்றி என்பது கலைஞருக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் இயல்பான விஷயம். அவர்கள் அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க, டைம்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் அவர் வந்து தன்னை நிரூபிக்காத ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஒரு எதிர்கட்சி வந்து இப்ப சொல்றாரு 234 அதாவது தொகுதியில 40 தொகுதியிலும் போட்டியிட்டு 23% வாக்குகளை வாங்கிவிட்டு நான் எடப்பாடி பழனிசாமி பிரதமராக ஆக்குவதற்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தார்கள் என்று அவர் சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த அபத்தங்களை வந்து அரசியல் பார்வையாளர்கள் எப்படி பார்ப்பாங்க? அதுவும் வில்சன் மாதிரியான ஒரு மூத்த அனுபவம் மிக்கவர்கள் அதை வந்து அப்படி வந்து பார்க்கறது நியாயமானு தெரியல. அடுத்தது ஜனநாயக அமைப்பு மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார். அதாவது தேர்தல் ஆணையம் வந்து சரியாக நடக்கல, திமுகவை விட தேர்தல் ஆணையத்தின் மீது எனக்கு அதிக கோபம் இருக்கிறார். அப்போ நீங்க வந்து அதை எதிர்க்க வேண்டிய போரம் எங்க? நாடாளுமன்றத்துல. இப்போ நாடாளுமன்றத்துல அண்மையில் கூட தேர்தல் ஆணையத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையில் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸுக்கு ஒரு வாக்கு இருந்தது. அந்த பங்கை வந்து சிறப்பு சட்டம் கொண்டு வந்து அதை எதிர்த்து அதை வந்து எடுக்கிறாங்க. சீஃப் ஜஸ்டிஸுக்கு தேர்தல் ஆணையத்துல ஆணையரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த ரோலை எடுக்கிறாங்க. அப்படி பாஜக அரசு எடுக்கும் போது அதை எதிர்த்து கடுமையாக போராடி கடுமையாக பேசியது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இப்போ இன்னைக்கு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையத்து மேல குற்றம் சொல்லக்கூடிய அதிமுக அன்னைக்கு என்ன நிலை? நீங்க சொல்றது முரணா வந்துடாதா, புரிந்து கொள்ளப்படாதா திரு கருணா? இல்ல, தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையா இருக்குன்னு தொடர்ந்து சொல்றீங்க, இப்பயும் சொல்றீங்க. அவங்க உங்களுக்கு சாதகமா இருக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க வைக்கக்கூடிய சார்ஜ். தேர்தல் ஆணையம் திமுகவை கண்டுக்காம இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்றது. நீங்க சொல்றது அது எப்படி புரிந்து நிரூபித்து சொல்றோம்? நாங்க இடைத்தேர்தலில் நாங்களும் அவ்வளவு கஷ்டப்படுறோம். தேர்தல் ஆணையம் இடக்கூடிய அத்தனை கட்டுப்பாடுகளையும் மீறி ஒரு இடைத்தேர்தல்
இடைத்தேர்தலை நடத்தும் போது எங்க போனாலும் எங்களுக்கு அவ்வளவு இன்னைக்கு கூட பாருங்க, இப்ப இடைத்தேர்தல் வந்து பொங்கல் லீவு இருக்கு, பொங்கல் லீவு முடிஞ்ச உடனே பாருங்க எத்தனை இடத்துல வந்து அது ஈரோடு மாதிரியான சிறு வியாபாரிகள் நிறைய வியாபாரம் நடக்கக்கூடிய இடத்துல நூல் வாங்க போறவங்க, கரண்ட் பில் கட்ட போறவங்க, மூலப்பொருள் வாங்க போறவங்க எல்லாரையும் பிடிச்சி எல்லாரையும் போன முந்தானது கூட நேற்று கூட 1,75,000 ரூபாய் வியாபாரிகள் பறிமுதல் பண்ணிருக்காங்க. இவ்வளவு கட்டுப்பாடுகளுடன் தான் ஒவ்வொரு இடைத்தேர்தலும் நடக்கிறது. ஆகவே வந்து அதிமுக போன்ற பிரதான கட்சி தேர்தலை புறக்கணித்தது தோல்வி பயந்தானே தவிர வேற எந்த ஒரு இதற்கு முன்பு 50,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க, அந்த வாக்கு கூட இப்ப வாங்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் புறக்கணித்திருக்காங்களே தவிர வேற எந்த காரணம் சொன்னாலும் மக்களிடையே எடுபடாது. அடுத்தது நாம் தமிழர் கட்சி. இப்போ இது இருமுனை போட்டி என்பதே ஒரு நியாயம் இல்லாத ஒரு விஷயம் தான். ஏன்னா அதிமுக திமுக போட்டியிடும் போது அல்லது விக்கிரவாண்டியில திமுக பாமக போட்டியிடும் போது இருக்கக்கூடிய அந்த போட்டியெல்லாம் இங்க இருக்க வாய்ப்பே கிடையாது. பிம்பம் உடைப்பு, பிம்பத்தை தந்தை பெரியாருடைய பிம்பத்தை எல்லாம் அவதூறுகள் தான் சொல்லணும், பிம்பத்தை எல்லாம் யாராலையும் உடைக்கவும் முடியாது. அதுவும் ஈரோட்டில் வந்து அவர்கள் நிச்சயமாக தந்தை பெரியார் மீது என்னவெல்லாம் குற்றச்சாட்டுகள் சொன்னார்களோ, என்னவெல்லாம் அவர்கள் வந்து கட்டுக்கதைகளையும் அவதூறுகளையும் சொன்னாரோ அது எல்லாத்தையும் ஈரோடு இடைத்தேர்தலில் போகும்போது அவர் அதற்கான எதிர்ப்புகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய பெரியாரிய அமைப்புகள் நிச்சயமாக அதை எதிர்க்கதான் போகிறார்கள். இப்போ ரொம்ப முக்கியம், நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்குகள் வாங்குது அப்படின்றத வந்து அவர் சொன்னார். நாங்க வந்து ஏற்கனவே 8% வாங்கிட்டோம். அப்ப 8% வாங்க வேண்டும் என்றால் இப்பொழுது 1,70,000 வாக்குகள் பதிவாகிறது என்றால் 35,000 40,000 வாக்குகள் வாங்க வேண்டியது இருக்கும். நீங்க வந்து 30,000 வாக்குகள் கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் வாங்கினால்தான் 6% வாங்கினால்தான் டெபாசிட்டை பெற முடியுமாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது ஒரு நல்ல வாய்ப்பு. இப்ப ஸ்ரீதர் அவர்கள் சொன்னாங்க, நாங்க வந்து நிச்சயமா நாங்க தான் 2வது பெரிய கட்சி, நாங்க வந்து எங்களை நிரூபிப்போம், ஏன் வெல்வோம் அப்படின்னு சொன்னாங்க. வெல்லக்கூடிய இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல டெபாசிட் வாங்கணும். டெபாசிட் வாங்கணும்னா 30,000 வாக்குகள் வாங்கணும். ஏற்கனவே அவர்கள் வாங்கி இருக்கிற வாக்கு 10,000 வாக்கு. இந்த 10,000 வாக்குகளுக்கு மேல 20,000 வாக்குகள் எங்கிருந்து அவர்கள் பெற போகிறார்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சினாரியோ. அதை நான் வந்து நம்ம அரசியல் சூழ்நிலையில் பார்க்கணும். மற்றபடி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசிய கடந்த ஒரு வாரம் 10 நாட்கள் அவர் பேசிய பேச்சுக்கள், அதற்கு தமிழ்நாட்டில் வந்த எதிர்வினைகள் எல்லாமே ஈரோடு இடைத்தேர்தல் நிச்சயமாக பிரதிபலிக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இருந்திருந்தா அப்புறம் இன்னொரு முக்கியமான சில வார்த்தைகளை முடிங்க. சீமானவர்கள் 2 முக்கியமான விஷயத்தை வந்து பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா மகளிர் உரிமை தொகையையும் காலை உணவு திட்டத்தையும் தொடர்ந்து கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரே அரசியல் தலைவராக சீமான் இருக்கிறார். இப்போ அதிமுக தேர்தல் இருந்தால் இந்த மாதிரியான நல உதவி திட்டங்களை கொச்சைப்படுத்தவோ அந்த மாதிரி யார் சிறப்பாக ஆட்சியில் மக்களுக்கு செய்திருக்கிறது என்ற ஒரு விவாதம் தான் இருந்திருக்கும் ஒழிய இந்த மாதிரியான விவாதம் வந்திருக்காது. ஆனா இப்ப நாம் தமிழர் கட்சி தான் அங்க இருக்கும் பொழுது அவர் அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய நல உதவி திட்டங்களையும் கொச்சைப்படுத்துகிறார்கள். மக்கள் பணம் வாங்கிட்டாங்க, நீங்க வந்து ஓட்டுகளை விலை இப்படி மக்களை கொச்சைப்படுத்திக் கொண்டே இருந்தால் அதற்கான விலைகளையும் அவர்கள் சந்தித்துதான் ஆக வேண்டும். நன்றி.